ஓம் சாந்தி. ஏப்ரல் 28, 2024. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி அக்டோபர் 23, 1999. அருள்பவர் ஆகுவதே காலத்தின் அழைப்பாகும். இன்று பாக்கியத்தின் அதி மேன்மையான அருள்பவரும் சகல சக்திகளை அருள்பவருமான பாப்தாதா இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்து மதுபனில் இருந்து அவர் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் தனது குழந்தைகள் அனைவரையும் பார்க்கின்றார். நீங்கள் அனைவரும் எங்கே அமர்ந்திருந்தாலும் நீங்கள் அனைவரும் இதயபூர்வமாக தனிப்பட்ட முறையில் பாப்தாதாவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். எனவே பாப்தாதா எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரையும் பார்த்து சந்தோஷப்படுகின்றார். நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் தானே? குழந்தைகளான நீங்களும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். பாப்தாதாவும் சந்தோஷமாக இருக்கின்றார். இதயத்தில் உள்ள இந்த நிலையான சந்தோஷம் முழு உலகிலும் உள்ள துன்பங்கள் அனைத்தையும் நீக்கும். உங்களின் இதயங்களில் உள்ள இந்த சந்தோஷம் ஆத்மாக்கள் தந்தையின் அனுபவத்தை பெறச் செய்யும். ஏனென்றால் அவர் ஆத்மாக்கள் அனைவருக்கும் சதா சேவையாளர் ஆவார். அத்துடன் குழந்தைகளான நீங்கள் அனைவரும் அவரின் சேவை சகப்பாடிகள் ஆவீர்கள். நீங்கள் அனைவரும் சகப்பாடிகள் தானே? நீங்கள் தந்தையின் சகப்பாடிகள். எனவே நீங்கள் உலகின் துன்பத்தை மாற்றுவதுடன் சதா சேவை செய்வதில் ஈடுபட்டுள்ளீர்கள். இதுவே சந்தோஷமாக இருப்பதற்கான வழிமுறையாகும். நீங்கள் சதா சேவையாளர்கள். நீங்கள் வெறுமனே 4 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் மட்டும் சேவை செய்பவர்கள் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் சேவை மேடையில் உங்களின் பாகங்களை நடிக்கும் இறை சகப்பாடிகள் ஆவீர்கள். எப்படி நினைவென்பது நிலையானதோ அதேபோல் உங்களின் சேவையும் நிலையானது. நீங்கள் உங்களை நிலையான சேவையாளர்களாக கருதுகின்றீர்களா? அல்லது நீங்கள் 8 மணி நேரத்திற்கு அல்லது 10 மணி நேரத்திற்கு மட்டும் சேவை செய்யும் சேவையாளர்களா? இந்த பிராமண பிறவியானது நினைவு செய்வதற்கும் சேவை செய்வதற்கும் ஆகும். இதைவிட நீங்கள் செய்வதற்கு வேறு ஏதாவது இருக்கிறதா? இவை அனைத்தையுமே நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு மூச்சிலும் நினைவும் சேவையும் ஒன்றாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லது சேவை செய்வதற்கான நேரம் நினைவு செய்யும் நேரத்திலிருந்து வேறுபட்டதா? அப்படி இல்லைதானே? உங்களிடம் நல்லதோர் சமநிலை காணப்படுகின்றதா? நீங்கள் 100% சேவை செய்கின்றீர்கள் என்றால் உங்களிடம் 100% நினைவும் இருக்கிறதா? இரண்டுக்கும் இடையில் சமநிலை காணப்படுகிறதா? இதில் வேறுபாடு இருக்கிறது தானே? ஒரு கர்ம யோகி என்றால் நினைவில் இருந்த வண்ணம் செயலை செய்பவர் என்று அர்த்தம். நினைவும் சேவையும் இருக்க வேண்டும். அவற்றில் ஒரு சமநிலை இருக்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் செய்யும் சேவையை விட உங்களின் நினைவானது அதிகமாக இருப்பதாக இருக்கக்கூடாது. அல்லது உங்களின் சேவை சில நேரங்களில் உங்களின் நினைவை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஆத்மாவும் ஷரீரமும் இந்த மேடையில் இருப்பதனால் அவை இரண்டும் ஒன்றாக இருக்கின்றன. அவற்றை பிரிக்க முடியுமா? அதேபோல் நினைவும் சேவையும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். நினைவு என்றால் தந்தைக்கு சமமாகுதல் என்ற அர்த்தம். உங்களின் சுய மரியாதையின் நினைவும் இருக்க வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் இயல்பாகவே நீங்கள் உங்களின் சுய மரியாதையையும் நினைவு செய்வீர்கள். உங்களிடம் சுய மரியாதை இல்லாது விட்டால் உங்களால் சக்தி வாய்ந்த நினைவை கொண்டிருக்க முடியாது. சுய மரியாதை என்றால் தந்தைக்கு சமமாக இருத்தல் என்ற அர்த்தம். சம்பூர்ணமான சுய மரியாதை என்றால் தந்தைக்கு சமமாகுதல் என்ற அர்த்தம். இத்தகைய நினைவை கொண்டிருக்கும் குழந்தைகள் சதா அருள்பவர்கள் ஆவார்கள். அவர்கள் எடுப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் அருள்பவர்களாக தேவ தேவியர்களாக இருப்பார்கள்.
இன்று நீங்கள் எந்த அளவிற்கு அருள்பவர்கள் ஆகியுள்ளீர்கள் என பார்ப்பதற்கு பாப்தாதா குழந்தைகள் அனைவருடைய ஸ்திதிகளையும் சோதித்தார். எதனையும் எடுப்பதை பற்றி தந்தையால் ஒருபொழுதும் நினைக்க முடியாது. அவர் சதா வழங்குவதை பற்றியே சிந்திக்கின்றார். உங்களிடம் உள்ள பழையவை அனைத்தையும் கொடுக்கும்படி அவர் கேட்டாலும் அதற்கு ஈடாக அவர் அனைத்தையும் புதியதாகவே வழங்குகின்றார். பெறுவதென்றால் தந்தைக்கு கொடுத்தல் என்று அர்த்தம். எனவே தற்பொழுது பாப்தாதா குழந்தைகளின் ஒரு தலைப்பை மிகவும் விரும்புகின்றார். அந்த தலைப்பு என்ன? இந்த தலைப்பு வெளிநாட்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த தலைப்பு என்ன? காலத்தின் அழைப்பு. தற்சமயம் குழந்தைகளான உங்களின் காலத்தின் அழைப்பு என்னவென்று பாப்தாதாவும் பார்த்தார். தற்சமயம் காலத்தின் அழைப்பு என்னவென்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சேவைக்காக சொற்பொழிவுகள் வழங்குகின்றீர்கள். தொடர்ந்தும் அப்படி செய்கின்றீர்கள் தானே? எவ்வாறாயினும் உங்களை பற்றி உங்களிடமே கேட்டு பாருங்கள். தற்சமயம் எனக்கு காலத்தின் அழைப்பு என்ன? அது என்ன? தற்போதைய காலத்தின் அழைப்பு என்ன? இந்த நேரத்திற்கு ஏற்ப குழந்தைகளான நீங்கள் அனைவரும் அருள்பவராக இருக்கும் விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என்பதை பாப்தாதா பார்த்தார். சுய முன்னேற்றத்தை பொறுத்தவரையும் அனைவரிலும் அன்பு வைத்திருப்பதை பொறுத்தவரையும் அருள்பவராக இருக்கும் உணர்வுகள் உங்களுக்குள் புலப்படும் வகையில் வெளிப்படுகின்றதா? மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அல்லது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் அருள வேண்டும். அருள்பவர் சதா எல்லையற்ற மனோபாவத்தை கொண்டிருப்பார், எல்லைக்கு உட்பட்ட மனோபாவத்தை அல்ல. அருள்பவர் சதா நிரம்பி இருப்பார், அத்துடன் நிரம்பி வழிவார். அருள்பவர் சதா மாஸ்டர் மன்னிப்பு கடலாக இருப்பார். இந்த காரணத்தினால் உங்களின் எல்லைக்கு உட்பட்ட சமஸ்காரங்கள் அல்லது மற்றவர்களின் சமஸ்காரங்கள் வெளிப்பட்டிருக்காது. ஆனால் அவை அமிழ்ந்தே இருக்கும். நான் அருள வேண்டும். மற்றவர்கள் கொடுத்தாலும் கொடுக்காது விட்டாலும் நான் அருள வேண்டும். எந்த ஒரு சமஸ்காரத்தின் ஆதிக்கத்தின் கீழுள்ள எந்த ஓர் ஆத்மாவிற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது எவருடைய எல்லைக்கு உட்பட்ட சமஸ்காரங்களும் உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒருவர் உங்களை மதித்தாலும் மதிக்காது விட்டாலும் நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். இவ்வாறு அருள்பவராக இருக்கும் உங்களின் உணர்வுகள் இப்பொழுது வெளிப்பட வேண்டும். இந்த உணர்வு உங்களின் மனதில் இருக்கிறது. ஆனால் என்பதாக இருக்கக்கூடாது. ஆனால் என்பது இருக்கக்கூடாது. நான் இதை செய்ய வேண்டும். யாராவது ஒருவரின் செயல்களோ அல்லது வார்த்தைகளோ உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவற்றை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கெட்டுப்போன எதையும் நீங்கள் எடுப்பீர்களா? உங்களின் மனதில் அதை கிரகித்தல் என்றால் அதை எடுத்துக்கொள்ளுதல் என்று அர்த்தம். அது உங்களின் தலையை கூட தொடக்கூடாது. அந்த விஷயம் உங்களின் தலைக்குள் பிரவேசிக்கவே அனுமதிக்காதீர்கள். அது தீயதாக இருக்கும்போது, அது நல்லதில்லை என்னும் பொழுது உங்களின் தலைக்குள் அல்லது இதயத்திற்குள் அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதை கிரகிக்காதீர்கள். அதற்கு பதிலாக ஓர் அருள்பவராகி நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருங்கள். தீயது எதையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இப்பொழுதுள்ள நேரத்திற்கு ஏற்ப உங்களின் தலையும் இதயமும் வெறுமையாக இல்லாதுவிட்டால் உங்களால் சதா சேவையாளர்களாக ஆக முடியாது. உங்களின் தலையும் இதயமும் ஏதாவது ஒன்றில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் பொழுது அவற்றால் என்ன சேவையை செய்ய முடியும்? அதன் பின்னர் நீங்கள் 8 மணி நேரமோ அல்லது 10 மணி நேரமோ வேலை செய்தாலும் இங்கும் வெளியுலகிலும் ஒன்று போலவே இருக்கும். அப்பொழுது நீங்கள் 8 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் சேவை செய்யும் சேவையாளராகவே இருப்பீர்கள். உங்களால் சதா சேவையாளர்களாக இருக்க முடியாது. உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களால், அதாவது உங்களின் தொடர்பில் உள்ளவர்களுடனும் உறவினர்களுடனும் நீங்கள் பழகும் முறையால் உங்களால் சேவை செய்ய முடியும். ஒவ்வொரு வினாடியும் ஓர் அருள்பவராக, ஒரு சேவையாளராக ஆகுங்கள்.
உங்களின் தலையை வெறுமையாக வைத்திருப்பதன் மூலம் உங்களால் சேவை செய்வதில் தந்தையின் சகப்பாடியாக இருக்க முடியும். உங்களின் இதயத்தை சதா சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் சேவை செய்வதில் உங்களால் தந்தையின் சதா சகப்பாடியாக இருக்க முடியும். நீங்கள் அனைவரும் செய்துள்ள சத்தியம் என்ன? நீங்கள் தந்தையுடனேயே இருந்து அவருடனேயே திரும்பிச் செல்வீர்கள் என்று சத்தியம் செய்துள்ளீர்கள். அதுவே உங்களின் சத்தியம், அப்படித்தானே? பாபா முன்னால் செல்வார், நீங்கள் பின்னால் செல்வீர்கள் என்பதல்ல. அது அப்படி இல்லை. நீங்கள் ஒன்றாகவே இருப்போம் என சத்தியம் செய்துள்ளீர்கள் தானே? தந்தை சேவை செய்யாமல் இருக்கின்றாரா? அவர் நினைவு செய்யாமலும் இருப்பதில்லை. நீங்களும் பாபாவை போல் நினைவு செய்கின்றீர்கள், ஆனால் முயற்சி செய்தே அவ்வாறு இருக்கின்றீர்கள். உங்களுக்கும் அந்த நினைவு இருக்கிறது, ஆனால் முயற்சியுடனும் கவனம் செலுத்துவதன் மூலமும் அது நிகழ்கிறது. தந்தைக்கு வேறு என்ன இருக்கிறது? ஆத்மாக்களான நீங்கள் மட்டுமே பாபாவிற்கு இருக்கின்றீர்கள். ஆமாம், ஆத்மாக்கள் அனைவரும் வரிசை கிரமமானவர்களே. குழந்தைகளான உங்களின் நினைவில்லாமல் தந்தையால் இருக்க முடியாது. குழந்தைகளான உங்களை நினைக்காமல் தந்தையால் இருக்க முடியுமா? உங்களால் பாபாவை நினைவு செய்யாமல் இருக்க முடியுமா? சில நேரங்களில் நீங்கள் குறும்புத்தனம் செய்கின்றீர்கள். எனவே நீங்கள் எதை கேட்டீர்கள்? ஓர் அருள்பவர் ஆகுங்கள் என்பதே காலத்தின் அழைப்பாகும். இதுவே மிகவும் அவசியமாக உள்ளது. ஹே எமது விசேஷமான இஷ்ட தெய்வங்களே என்பதே உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவரினதும் அழைப்பாகும். நீங்களே அந்த விசேஷமான இஷ்ட தெய்வங்கள், அப்படித்தானே? ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்களே ஆத்மாக்கள் அனைவருடைய விசேஷமான இஷ்ட தெய்வங்கள் ஆவீர்கள். எனவே ஆத்மாக்கள் அனைவருடைய அழைப்பும் விசேஷமான இஷ்ட தெய்வங்களே, தெய்வங்களே, தேவிகளே, மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் என்பதாகும். இந்த அழைப்பு உங்களுக்கு கேட்கின்றதா? பாண்டவர்களான உங்களுக்கு இந்த அழைப்பு கேட்கின்றதா? இந்த அழைப்பு கேட்டதும் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? உங்களுக்கு அதை கேட்கக்கூடியதாக இருப்பதனால் நீங்கள் ஏதாவது சத்கதி அளிக்கின்றீர்களா? அல்லது ஆமாம், நாம் இதை செய்வோம் என சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்கு இந்த அழைப்பு கேட்கின்றதா? காலத்தின் அழைப்பை பற்றி நீங்கள் மக்களுக்கு கூறுகின்றீர்கள், ஆனால் ஆத்மாக்களின் அழைப்பை நீங்கள் வெறுமனே கேட்கின்றீர்கள். எனவே விசேஷமான இஷ்ட தெய்வங்களே, உங்களின் அருள்கின்ற ரூபம் இப்பொழுது வெளிப்பட வேண்டும். நீங்கள் இப்பொழுது அருள வேண்டும். எந்த ஓர் ஆத்மாவிற்கும் கிடைக்காமல் விடுபடக்கூடாது. இல்லாதுவிட்டால் உங்களுக்கு முறைப்பாடுகளின் மாலையையே போடுவார்கள். மக்கள் முறைப்பாடு செய்வார்கள் தானே? எனவே நீங்கள் முறைப்பாடுகளின் மாலையை அணியும் இஷ்ட தெய்வங்களா, அல்லது பூ மாலைகளை அணியும் தேவ தேவியரா? நீங்கள் எந்த விசேஷமான தெய்வங்கள்? நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் தானே? நீங்கள் பிந்தி வந்துள்ளீர்கள். மூத்தவர்கள் மட்டுமே அருள்பவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு அப்படி ஆகுவது சாத்தியமில்லை என்று சிந்திக்காதீர்கள். இல்லை, அனைவரும் அருள்பவர்கள் ஆக வேண்டும். மதுபனிற்கு முதல் முறையாக வந்திருப்பவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, முதல் முறையாக இங்கு வந்திருப்பவர்கள் உங்களால் அருள்பவர்கள் ஆக முடியுமா? அல்லது இரண்டாவது அல்லது மூன்றாவது வருடமே அப்படி நீங்கள் ஆகுவீர்களா? இந்த ஞானத்தை ஒரு வருடமாக பின்பற்றுபவர்களால் அருள்பவர்கள் ஆக முடியுமா? ஹாஜி என்று கூறப்பட்டது. நீங்கள் மிகவும் புத்திசாலிகள். உங்களின் தைரியத்தை பார்க்கும் பொழுது பாப்தாதா எப்பொழுதும் களிப்படைகின்றார். நீங்கள் ஒரு வருடமோ அல்லது ஒரு மாதமோ இந்த ஞானத்தில் இருந்தாலும் ஒரு மாதத்திலேயே உங்களை பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி என்றே அழைக்கின்றீர்கள் என்பதை பாப்தாதா அறிவார். அதனால் ஒரு பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரியாக இருத்தல் என்றால் தந்தை பிரம்மாவின் ஆஸ்திக்கான உரிமையை பெறுதல் என்று அர்த்தம். நீங்கள் பிரம்மாவை உங்களின் தந்தையாக ஏற்றுக்கொண்டதும் நீங்கள் ஒரு குமார் அல்லது குமாரி ஆகின்றீர்கள். எனவே
பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளுமான நீங்கள் சிவ தந்தையினதும் பிரம்மா பாபாவினதும் ஆஸ்திக்கான உரிமையை பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லது ஒரு மாதமே ஆகியவர்கள் ஆஸ்தியை பெற மாட்டீர்களா? ஒரு மாத வயதானவர்கள் ஆஸ்தியை பெறுவார்களா? நீங்கள் உங்களின் ஆஸ்தியை பெற்றிருப்பதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு அதை வழங்குவதற்கு அருள்பவர்கள் ஆகுவீர்கள் தானே. நீங்கள் எதை பெற்றீர்களோ அதை மற்றவர்களுக்கு வழங்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படித்தானே? நீங்கள் தந்தையுடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி அவரை உங்களின் தந்தையாக கருதினால் ஒரு நாளில் கூட உங்களால் உங்களின் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள முடியும். அது நல்லது. ஏதோ சக்தி இருக்கிறது, எனக்கு புரிகிறது, ஆனால் அது போதுமானதல்ல என சிலர் நினைக்கிறார்கள். குழந்தைகளே ஆஸ்திக்கான உரிமையை பெற்றுக்கொள்கிறார்கள். வெறுமனே புரிந்து அதை பார்ப்பவர்கள் அல்ல. நீங்கள் உங்களின் இதயபூர்வமாக பாபாவை உங்களின் தந்தை என்று ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் ஒரு நாளிலேயே உங்களின் ஆஸ்திக்கான உரிமையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அனைவரும் இத்தகையவர்கள்தானே. நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் தானே. அல்லது நீங்கள் இன்னமும் இப்படி ஆகிக் கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் அப்படி ஆகிவிட்டீர்களா? அல்லது அப்படி ஆகுவதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்களா? எவராலும் உங்களை மாற்ற முடியுமா? பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் ஆகுவதற்கு பதிலாக நீங்கள் வெறுமனே குமார்களும் குமாரிகளும் ஆகுவது சாத்தியமா? பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் ஆகுவதில் அதிகளவு நன்மை உள்ளது. இது ஒரு பிறவிக்குரிய நன்மை அல்ல, ஆனால் பல பிறவிகளுக்கான நன்மையாகும். நீங்கள் அரை பிறவிக்கு அல்லது உங்களின் பிறவியின் கால்வாசி பாகத்திற்கே முயற்சி செய்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் பெறும் வெகுமதியோ பல பிறவிகளுக்கானது. நன்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. தற்போதைய நேரத்திற்கு ஏற்ப பாப்தாதா குறிப்பாக உங்களின் கவனத்தை ஒரு விஷயத்தை நோக்கி ஈர்க்கின்றார். ஏனென்றால் அவர் சதா குழந்தைகளான உங்களின் பெரு பேறுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு மிக நல்ல தைரியம் இருப்பதை உங்களின் பெரு பேறுகளிலேயே பாபா கண்டார். உங்களுக்கு மிக நல்லதோர் லட்சியம் உள்ளது. எவ்வாறாயினும் உங்களின் லட்சியத்திற்கு ஏற்ப உங்களின் லட்சியத்திற்கும் அதன் தகைமைகளுக்கும் இடையே ஒரு வேறுபாடு காணப்படுகிறது. முதல் இலக்கை பெற வேண்டும் என்பதே உங்கள் அனைவருடைய லட்சியமும் ஆகும். உங்களின் லட்சியம் 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதா, சூரிய வம்சத்திற்குரியவர் ஆகுவதா அல்லது சந்திர வம்சத்திற்குரியவர் ஆகுவதா என உங்களில் எவரிடம் பாப்தாதா கேட்டாலும் நீங்கள் அனைவரும் எதற்கு கை உயர்த்துவீர்கள்? சூரிய வம்சத்தினர் ஆகுவதற்கே. யாராவது சந்திர வம்சத்தினர் ஆக விரும்புகின்றீர்களா? எவருமே இல்லை. ஒருவர் தனது கையை உயர்த்தினார். அச்சா, இல்லாதுவிட்டால் அந்த ஆசனம் வெறுமையாக இருக்கும். எனவே உங்கள் அனைவருக்கும் மிக நல்லதோர் லட்சியம் உள்ளது. கவனம் செலுத்துவது அவசியம். அப்பொழுது உங்களின் தகைமைகள் உங்களின் லட்சியத்திற்கு ஏற்ப இருக்கும். இதற்கான காரணம் என்ன? நீங்களே சில நேரங்களில் எடுப்பவர்களாக மட்டும் ஆகின்றீர்கள் என உங்களுக்கு இன்று கூறப்பட்டது. இது நடக்க வேண்டும், இவர் இதை செய்ய வேண்டும், இவர் உதவி செய்ய வேண்டும், இவர் மாறினால் நான் மாறுவேன், இந்த சூழ்நிலை சரியாகினால் நானும் ஓகே ஆகிவிடுவேன். இதன் அர்த்தம் எடுப்பவராக இருப்பதே ஆகும். அது அருள்பவராக இருப்பதல்ல. ஒருவர் உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்காது விட்டாலும் தந்தை உங்களுக்கு அனைத்தையுமே கொடுக்கின்றார். தந்தை யாருக்காவது சிறிது அதிகமாகவும் மற்றொருவருக்கு சிறிது குறைவாகவும் தந்துள்ளாரா? எல்லோருக்கும் ஒரே பாடநெறியே உள்ளது. நீங்கள் ஞானத்தில் 60 வருடங்கள் இருந்தாலும் அல்லது ஒரு மாதம் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் ஒரே பாடநெறியே வழங்கப்பட்டது. அல்லது ஞானத்தில் 60 வருடங்கள் இருந்தவர்களுக்கு
பாடநெறி 1 மாத ஞானத்தில் இருப்பவர்களுக்கான பாடநெறியிலிருந்து வேறுபட்டதா? இன்று நீங்கள் கற்கின்ற அதே பாடநெறியையே அவர்களும் கற்றார்கள். ஞானம் ஒன்றே, நீங்கள் பெறும் அன்பும் ஒன்றே, நீங்கள் பெறுகின்ற சகல சக்திகளும் ஒன்றே ஆகும். அனைத்தும் ஒன்றே. பாபா ஒருவருக்கு 16 சக்திகளையும் மற்றொருவருக்கு 8 சக்திகளையும் வழங்கியுள்ளார் என்பதல்ல. நீங்கள் அனைவரும் அதே ஆஸ்தியையே பெற்றுள்ளீர்கள். தந்தை உங்கள் அனைவரையும் முழுமையாகவும் நிரம்பி வழிபவராகவும் ஆக்கியிருப்பதால் இத்தகைய ஆத்மாக்கள் அருள்பவர்களாக இருப்பார்கள். இன்னமும் எடுப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒருவர் கொடுத்தாலும் கொடுக்காது விட்டாலும் உங்களுக்கு கொடுக்கின்ற விருப்பமே இருக்க வேண்டும். எடுப்பதற்கான ஆசை அல்ல. ஓர் அருள்பவராக எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் கொடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக உங்களின் பொக்கிஷங்கள் அதிகரிக்கும். உதாரணமாக, நீங்கள் யாருக்காவது மரியாதை கொடுக்கும் பொழுது உங்களின் சொந்த மரியாதையை அதிகரிக்கின்றீர்கள் என்பதே அதன் அர்த்தமாகும். அவ்வாறு வழங்குவது என்பது வழங்குவது அல்ல, ஆனால் கொடுப்பதென்றால் எடுப்பது என்று அர்த்தம். எடுக்காதீர்கள், ஆனால் அதற்கு பதிலாக கொடுங்கள். அது பெறுவதை ஒத்ததாகும். எனவே காலத்தின் அழைப்பு என்னவென்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? ஓர் அருள்பவர் ஆகுங்கள். அருள்பவர் என்ற ஒரு வார்த்தையை நினைவில் வைத்திருங்கள். என்னதான் நடந்தாலும் அருள்பவர் என்ற ஒரு வார்த்தையை நினைவில் வைத்திருங்கள். ஆசைகளின் அறிவே இல்லாதவராக இருங்கள். சூட்சுமமான முறையிலோ அல்லது பௌதீகமான முறையிலோ எதையும் பெறுவதற்கு எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது. ஓர் அருள்பவர் என்றால் முற்றிலும் ஆசைகளின் அறிவே இல்லாதவர், நிரம்பி இருப்பவர் என்று அர்த்தம். நீங்கள் பெற வேண்டும் என்ற ஆசையை கொண்டிருக்கும் அளவிற்கு உங்களிடம் எதுவும் குறைவாக இருக்காது. நீங்கள் சகல பேறுகளாலும் நிரம்பி வழிவீர்கள். எனவே உங்களின் லட்சியம் என்ன? அது நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுதானே? அல்லது உங்களுக்கு எது கிடைத்தாலும் நீங்கள் சந்தோஷப்படுவீர்களா? நிரம்பி இருத்தல் என்றால் முழுமையடைதல் என்று அர்த்தம். இன்று வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அது நல்லது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் முதல் வாய்ப்பை எடுத்துள்ளார்கள். எனவே நீங்களே விசேஷமான அன்பிற்குரியவர்கள் ஆவீர்கள். மற்ற அனைவருக்கும் பாரதத்தில் இருந்து வர வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் இதற்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். பாப்தாதா குழந்தைகள் அனைவரையும் நினைவு செய்கின்றார். ஆனால் இரட்டை வெளிநாட்டவர்கள் அனைவருடைய தைரியத்தையும் பார்க்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுகின்றார். தற்சமயம் அந்த அளவு குழப்பம் உங்களுக்கு கிடையாது. இப்பொழுது ஒரு வேறுபாடு காணப்படுகிறது. ஆரம்பத்தில் இந்திய கலாச்சாரம் மற்றும் வெளிநாட்டு கலாச்சாரம் என நீங்கள் கேள்விகள் கேட்பதுண்டு. இப்பொழுது நீங்கள் அனைத்தையும் மிக தெளிவாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் பிராமண கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள். இது இந்திய கலாச்சாரமும் இல்லை, வெளிநாட்டு கலாச்சாரமும் இல்லை. இது இப்பொழுது பிராமண கலாச்சாரம். இந்திய கலாச்சாரம் சிறிது சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் பிராமண கலாச்சாரம் இலகுவானது. பிராமண கலாச்சாரம் என்பது உங்களின் சுய மரியாதையை பேணுவதுடன் சுய ராஜ்ய உரிமையை பெற்றுக்கொள்வதாகும். இதுவே பிராமண கலாச்சாரம். நீங்கள் இதை விரும்புகின்றீர்கள் தானே? எப்படி இந்திய கலாச்சாரத்தை கடைபிடிப்பது என்ற எந்தவிதமான கேள்விகளும் உங்களிடம் இப்பொழுது இல்லைதானே? அல்லது அது கடினமா? அது இலகுவாகி விட்டது தானே? இது இலகுவா? கவனமாக இருங்கள். நீங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்ற பின்னர் கொஞ்சம் கடினமாகிவிட்டது என்று கூறாதீர்கள். வீட்டுக்கு சென்ற பின்னர் இப்படி எழுதாதீர்கள். நீங்கள் இது இலகுவாக இருக்கும் என்று கூறினீர்கள், ஆனால் உண்மையில் அது சிறிது கடினமாக இருக்கிறது என்று எழுதாதீர்கள். இது இலகுவா அல்லது கொஞ்சம் கடினமா? இதில் எவ்வித கடினமும் இல்லை. இது மிகவும் இலகுவானது. உங்களின் விளையாட்டுகள் அனைத்தும் முடிந்துவிட்டதால் நீங்கள் வியப்படைகின்றீர்கள்.
நீங்கள் இப்பொழுது மிகவும் பலசாலிகள் ஆகிவிட்டீர்கள். உங்களின் குழந்தை பருவ விளையாட்டுகள் முடிவடைந்து விட்டன. நீங்கள் அனைவரும் இப்பொழுது அனுபவசாலிகள் ஆகிவிட்டீர்கள். பழையவர்கள் எந்த அளவிற்கு பலசாலிகள் ஆகின்றார்களோ அந்த அளவிற்கு புதியவர்களும் பலசாலிகள் ஆகுவார்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் முன்னேறச் செய்வது நல்லதே. நீங்கள் மிக நல்ல முயற்சிகளை செய்கின்றீர்கள். நீங்கள் தாதிகளிடம் நடந்த சம்பவங்களை பற்றி இப்பொழுதெல்லாம் கூறுவதில்லை. நீங்கள் இப்பொழுது தாதிகளிடம் கதைகளையும் சம்பவங்களையும் கூறுகின்றீர்களா? இப்பொழுது அது குறைந்து விட்டது. ஒரு வேறுபாடு உள்ளதல்லவா? தாதி ஜானகியிடம், எனவே இப்பொழுது நீங்கள் நோய்வாய்ப்படக்கூடாது. இந்த கதைகளாலும் சம்பவங்களாலுமே உங்களுக்கு நோய் வருகிறது. இப்பொழுது அவை அனைத்தும் முடிந்துவிட்டன. நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரிடமும் சிறந்த விசேஷமான நற்குணங்கள் உள்ளன. உங்களின் இதயங்களின் சுத்தம் மிகவும் நன்றாக உள்ளது. நீங்கள் எதையும் உள்ளே வைத்திருப்பதில்லை. நீங்கள் அவை அனைத்தையும் நீக்கிவிடுகின்றீர்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை நேர்மையாக பேசுகின்றீர்கள். இது இப்படி இல்லை, இது இப்படி உள்ளது. நீங்கள் அனைத்தையும் உள்ளதை உள்ளவாறே கூறுகின்றீர்கள். இந்த சிறப்பு இயல்பு நல்லது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், அவர் உண்மையான சுத்தமான இதயத்தை குறித்து களிப்படைகின்றார். ஆமாம் என்றால் ஆமாம், இல்லை என்றால் இல்லை. நீங்கள் வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் கட்டாயத்தின் பேரில் செயல்படுவதில்லை. நீங்கள் பாதையை பின்பற்றினால் அதை முழுமையாக பின்பற்றுகின்றீர்கள். இல்லை என்றால் பின்பற்றுவதில்லை. அச்சா, குழந்தைகள் அனைவரும் கடிதங்கள் மூலமாகவோ அல்லது மற்றவர்களின் மூலமாகவோ அனுப்பிய அன்பையும் நினைவுகளையும் பாப் தாதா ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிரதிபலனாக பாப் தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் அருள்பவராக இருக்கும் ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். அச்சா, உங்களால் ஒரு வினாடியில் பறக்க முடிகின்றதா? உங்களின் ரெக்கைகள் சக்தி வாய்ந்தவைதானே? பாபா என்று நீங்கள் சொன்ன உடனேயே பறக்கின்றீர்கள். பாபா அபியாசத்தை செய்வித்தார். தந்தையை போல் அருள்பவராக இருக்கும் உணர்வுகளை கொண்டுள்ள எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் நினைவை கொண்டிருந்து சேவை செய்வதில் சதா ஈடுபட்டுள்ள மேன்மையான ஆத்மாக்கள் அனைவருக்கும் தமது லட்சியத்தையும் தகைமைகளையும் சமமாக ஆக்குகின்ற இறைவனின் சேவை சகப்பாடிகள் அனைவருக்கும் சதா அன்பாகவும் தந்தைக்கு சமமாக இருப்பதுடன் நெருக்கமாக இருப்பவர்களுக்கும் பாப் தாதாவின் கண்ணின் நட்சத்திரங்களுக்கும் சதா உலகிற்காக உபகார உணர்வுகளை கொண்டுள்ள கருணை நிறைந்த ஆத்மாக்களுக்கும் பாபாவிடமிருந்து தொலைவில் அமர்ந்துள்ள அல்லது மதுபனில் தியான மண்டபத்தில் ஹிஸ்டரி ஹாலில் அமர்ந்திருக்கும் மாஸ்டர் மன்னிப்பு கடல்களுக்கும் பாப் தாதாவின் முன்னால் அமர்ந்திருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆசீர்வாதம். நீங்கள் ஒரே ஒருவருடன் ஒவ்வொரு உறவு முறையையும் அனுபவம் செய்வதுடன் உங்களின் இதயத்தில் இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரை அமிழ்த்தி வைத்திருக்கும் திருப்தி ஆத்மா ஆகுவீர்களாக. ஞானத்தை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் இடம் மூளையாகும். ஆனால் அது அன்பிற்குரியவருக்கு உரிய இடம் இதயமாகும். சில காதலிகள் தமது தலைகளை அதிகளவு பயன்படுத்துவார்கள். ஆனால் பாப் தாதாவோ நேர்மையான இதயங்களை கொண்டவர்களை இட்டு களிப்படைகின்றார். ஆகவே இதயத்தின் அனுபவத்தை இதயம் அறியும். இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரும் அறிவார். தமது இதயபூர்வமாக நினைவை கொண்டிருந்து சேவை செய்பவர்கள் குறைவாகவே சிரமப்படுவார்கள். அவர்கள் மகத்தான திருப்தியை அனுபவம் செய்வார்கள். தமது இதயபூர்வமாக செயல்படுபவர்கள் சதா திருப்திக்கான பாடல்களை பாடுவார்கள். அவர்கள் காலத்திற்கு ஏற்ப ஒரே ஒருவருடன் ஒவ்வொரு உறவு முறையையும் அனுபவம் செய்வார்கள். ஸ்லோகம்.
அமிர்த வேளையில் புத்தியை வெறுமையாக்கிக் கொண்டு அமர்ந்திருங்கள். சேவை செய்வதற்கான புதிய வழிமுறைகளின் தொடுகையை பெறுவீர்கள். ஓம் சாந்தி.